இறைவனை வேண்டுபவர் யார்? இதுதான் கேள்வி. இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இறைவனை அடைய நினைத்தும் அவரை அடைய முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? அப்படி இருக்க முடியாது. மனிதனின் தேவைகள் எதுவானாலும் அதை தீர்த்து வைப்பதற்கான பொருள் புற உலகில் உள்ளது. அப்படி புற உலகில் இல்லாத பொருள் ஏதாவது உண்டா? அவன் சுவாசிக்க வேண்டும், அதற்கு காற்று உள்ளது. உண்ண வேண்டும், அதற்கு உணவு உள்ளது. இந்த ஆசைகளை படைப்பது எது? புறப்பொருள்தான். ஒளியே கண்களை உண்டாக்கியது, ஒளியே செவிகளை படைத்தது. இவ்வாறு மனிதனிடமுள்ள ஒவ்வொரு ஆசையையும் புற உலகிலுள்ள ஏதோ ஒன்றுதான் படைத்துள்ளது. நிறைநிலையை அடைவதற்கான ஆசை, அதாவது லட்சியத்தை அடைந்து இயற்கைக்கு அப்பால் செல்ல துடிக்கின்ற இந்த ஆசையையும் அவ்வாறே படைத்து மனித மனத்தில் அதனை புகுத்தி அதனை அங்கேயே வாழும்படி செய்யாவிட்டால் அது எப்படி இருக்க முடியும்? ஆதலால் யாரிடம் இந்த ஆசை எழுமோ அவன் அதனை அடையவே செய்வான். ஆனால் அதை யார் விரும்புகிறார்கள்? இறைவனை தவிர மற்ற அனைத்தையும் நாம் விரும்புகிறோம். உங்களை சுற்றி நீங்கள் காண்பது மதமே அல்ல. என் மனைவி உலகம் முழுவதிலுமிருந்தும் சாமான்களை வரவழைத்து வரவேற்பறையில் வைத்திருக்கிறாள். இப்போதெல்லாம் ஜப்பானிய பொருள் சிலவற்றை வைத்திருப்பதுதான் நாகரிகம். எனவே அழகிய ஜப்பான் ஜாடி ஒன்றையும் வாங்கி அங்கே வைத்திருக்கிறாள். பெரும்பாலோருக்கு மதமும் இத்தகையதாகவே உள்ளது. இன்ப நுகர்ச்சிக்கான எல்லாம் அவர்களிடம் உள்ளன. ஆனால் சிறிது மத வாசனையும் சேராவிட்டால் வாழ்க்கை நிறைவு பெறாது. சமூகம் அவர்களை குறை கூறும். எனவே சிறிது மதமும் இருக்க வேண்டும். இன்றைய உலகில் மதத்தின் நிலை இதுவே. ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று, ஐயா, எனக்கு ஆன்மீகம் வேண்டும் என்றான். குரு அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக புன்முறுவல் மட்டும் பூத்தார். எதுவுமே பேசவில்லை. இளைஞன் ஒவ்வொரு நாளும் வந்து தனக்கு ஆன்மீகம் வேண்டுமென வற்புறுத்தினான். அந்த முதியவர் இளைஞனை விட விஷயம் தெரிந்தவர். ஒரு நாள் வெயில் கடுமையாக இருந்தது. அன்று அவர் அந்த இளைஞனை தம்மோடு ஆற்றுக்கு நீராட அழைத்து சென்றார். அவன் நீருக்குள் இறங்கி மூழ்கியதும் முதியவர் அவனை பிடித்து பலவந்தமாக நீரினுள் அமிழ்த்தி வைத்து கொண்டார். அவன் திணறிப்போய் வெளியே வர போராடினான். சிறிது நேரம் அவர் விடவே இல்லை. பிறகு அவனை விட்டார். சோர்ந்து போய் தலையை மேலே தூக்கினான் அவன். அப்போது அவர் அவனிடம், நீரினுள் இருந்தபோது உனக்கு மிகவும் தேவையாக இருந்தது எது என்று கேட்டார். மூச்சு காற்று என்றான் சீடன். ஆம், இறைவன் வேண்டும் என்று அவ்வாறே நீ நினைக்கிறாயா? அவ்வளவு தூரம் இறைவனின் தேவையை உணர்ந்தாயானால் அவனை பெறுவாய் என்றார் குரு. அந்த தாகம், அந்த ஆசை உங்களிடம் எழும்பறை உன் அறிவாலோ உனது சாஸ்திரங்களாலோ உருவங்களாலோ நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும் ஆன்மீகத்தை பெற முடியாது. அந்த தாகம் உன்னிடம் எழும்பறை நீ நாத்திகனை விட மேலானவன் அல்ல. நாத்திகன் நேர்மையாகவாவது இருக்கிறான், உன்னிடம் அதுவும் இல்லை. ஒரு மாமுனிவர் கூறுவார், ஓர் அறையில் ஒரு திருடன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அடுத்த அறையில் ஒரு பெரும் பொற்குவியல் இருப்பதாக அவனுக்கு தெரிய வருகிறது. 2 அறைகளுக்கும் இடையே ஒரு மெல்லிய சுவர் மட்டுமே இருக்கிறது. அந்த திருடனின் நிலைமை எவ்வாறு இருக்கும்? அவனால் உறங்க முடியாது, உண்ண முடியாது, வேறு எதையும் செய்யவே முடியாது. பொன்னை எப்படி எடுப்பது என்பதிலேயே அவனது மனம் ஆழ்ந்திருக்கும். பேரானந்தமும் பெரு நன்மையும் மகிமையும் கொட்டி கிடக்கின்ற சுரங்கமான இறைவன் இங்கே இருக்கிறான் என்று மக்கள் அனைவரும் உண்மையாக நம்பினால் அவனை அடைய முயலாமல் இப்போது இருப்பது போல் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஒருவன் நம்பத் தொடங்கிய உடனே அவனை காண்பதற்கான ஏக்கத்தால் பித்தாவான். பிறர் தத்தம் வழியில் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது வாழ்ந்து வருகின்ற வாழ்வை விட மிக உயர்ந்த வாழ்வு ஒன்று உண்டு என்ற உறுதியை பெற்றவன் புலன்களே எல்லாம் அல்ல, அழிவற்ற என்றுமுள்ள இரவாத ஆன்ம இன்பத்தோடு ஒப்பிடும்போது எல்லைக்கு உட்பட்ட இந்த ஜட உடல் வெறும் பூஜ்யம் என்ற உறுதி வரப்பெற்றவன் அந்த பேரின்பத்தை தானே உணரும் வரை பித்தனாகத்தான் ஆவான். இந்த பைத்தியம், இந்த தாகம், இந்த வெறிதான் ஆன்மீக விழிப்புணர்வு எனப்படுவது.
இது தோன்றிய பின்னரே ஒருவன் ஆன்மீகவாதியாக தொடங்குகிறான். ஆனால் இந்த நிலை தோன்ற நீண்ட காலம் தேவைப்படும். உருவங்கள், சடங்குகள், பிரார்த்தனைகள், தீர்த்த யாத்திரைகள், சாஸ்திரங்கள், மணிகள், மெழுகுவர்த்திகள், பூஜாரிகள் ஆகிய எல்லாமே வெறும் ஆயத்தங்கள்தான். இவை ஆன்மாவின் அழுக்குகளை நீக்குகின்றன. ஆன்மா தூய்மையடைந்ததும் தன் சொந்த இருப்பிடத்தை இயல்பாகவே நாடுகிறது. அந்த இருப்பிடம் தூய்மை அனைத்திற்கும் உறைவிடமான இறைவனே. பல நூற்றாண்டுகளாக தூசி படிந்து மூடி கிடக்கின்ற ஓர் இரும்பு துண்டு காலம் காலமாக ஒரு காந்தத்தின் அருகே இருக்கலாம். எனினும் அதனால் கவரப்படாதிருக்கும். தூசு அகற்றப்பட்டால் உடனே காந்தக்கல் ஈர்க்கப்படுகிறது. அதுபோலவே காலம் காலமாக படிந்த தூசும் மாசும் தீமையும் மூடியுள்ள மனித ஆன்மாவை இந்த வழிபாடுகளாலும் சடங்குகளாலும் பிறருக்கு நன்மை செய்வதாலும் பிற உயிர்களை நேசிப்பதாலும் பல பிறவிகளுக்கு பிறகு போதிய அளவு தூயதாகும்போது ஆன்மாவிற்கு இயல்பாக உள்ள ஆன்மீக கவர்ச்சி வெளிப்படுகிறது. அது வெளிப்படைகிறது, இறைவனை நோக்கி செல்ல பாடுபடுகிறது. என்றாலும் இந்த உருவங்களும் சின்னங்களும் வெறும் ஆரம்பமே. அவை உண்மையான இறையன்பு ஆகாது. அன்பை பற்றி பேசுவதை எங்கும் கேட்கிறோம். இறைவனை நேசி என்று ஒவ்வொருவரும் சொல்கிறான். ஆனால் அன்பு செய்வது என்றால் என்ன என்பது மக்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. தெரிந்திருந்தால் அவ்வளவு எளிதாக அதை பற்றி பேச மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தன்னால் அன்பு செய்ய இயலும் என்கிறான். 5 நிமிடம்தான், அதற்குள் தன் இயல்பில் அன்பு இல்லை என்பதை கண்டுகொள்கிறான். ஒவ்வொரு பெண்ணும் தன்னால் அன்பு செய்ய முடியும் என்கிறாள். ஆனால் அது இயலாது என்பதை 3 நிமிடங்களில் கண்டுகொள்கிறாள். அன்பை பற்றிய பேச்சு உலகில் நிறைந்துள்ளது. ஆனால் அன்பு செய்வது கடினம். அன்பு எங்கே உள்ளது? அன்பு உள்ளது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்பிற்கான முதல் சோதனை அது பேரம் பேசுவதை அறியாது என்பதே. ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக ஒருவன் மற்றொருவனை நேசித்தால் அது அன்பு அல்ல, அது வியாபாரம். கொடுக்கல் வாங்கல் பேச்சு வந்துவிட்டாலே அது அன்பாக இருக்க முடியாது. எனவே இறைவனிடம் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பது அன்பு ஆகாது. அது எவ்வாறு அன்பாக முடியும்? நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் பதிலாக ஒன்றை தருகிறீர்கள். அதுபோல்தான் இதுவும் வெறும் வியாபாரம். மன்னன் ஒருவன் காட்டில் வேட்டையாட சென்றான். அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவருடன் சிறிது நேரம் பேசியதிலேயே மிகவும் மகிழ்ந்த அவன் தன்னிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுமாறு அவரிடம் வேண்டினான். அதற்கு அந்த முனிவர், எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போது நான் திருப்தியாகவே உள்ளேன். இந்த மரங்கள் நான் உண்ண போதிய பழங்களை தருகின்றன. இந்த அழகிய தெளிந்த நீரோடைகள் எனக்கு வேண்டிய நீரை தருகின்றன. இந்த குகைகளில் நான் உறங்குகிறேன். நீ ஒரு மன்னாதி மன்னனானாலும் நீ தருபவற்றை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட மன்னன், என்னை தூயவனாக்க எனது திருப்திக்காகவாவது ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு நகருக்கு வாருங்கள் என்று வேண்டினான். இறுதியில் முனிவர் மன்னனோடு செல்ல இசைந்தார். முனிவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றான் மன்னன். பொன், மணி, பளிங்கு என்ற அந்த அரண்மனை விலைமதிப்பற்ற பொருட்களால் நிறைந்திருந்தது. செல்வமும் ஆற்றலும் எங்கும் வெளிப்பட்டிருந்தன. மன்னன் முனிவரை காத்திருக்குமாறு சொல்லிவிட்டு ஒரு மூலைக்கு சென்று, இறைவா, எனக்கு இன்னும் செல்வமும் மக்களும் நாடும் தந்தருள்வாய் என்று பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இதை கேட்ட முனிவர் எழுந்து வெளியே செல்ல தொடங்கினார். அவர் செல்வதைக் கண்ட மன்னன் அவரை பின்தொடர்ந்து, சுவாமி நில்லுங்கள், நீங்கள் எனது நன்கொடையை பெறாமல் செல்கிறீர்களே என்று கூறினான்.